வலது கை கொடுப்பது. தர்மம் தலை காக்கும். இப்படி நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்களே, எதற்காக? எல்லோரும் தலையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவா? அப்படி இல்லை. ஒருவர் செய்கிற தர்மம் அவர் தலைமுறையையே காப்பாற்றும் என்பதுதான் அதன் பொருள். ஒரு 10 காசை ஒருத்தருக்கு கொடுத்துட்டு ஊர் புறாவும் அதை சொல்லி கொண்டிருப்பதற்கு பெயர் தர்மம் இல்லை, அது விளம்பரம். பசி என்று சொல்லிக்கொண்டு ஒருவர் வருகிறார். நாம் அவரை கூப்பிட்டு உட்கார வைத்து சோறு போடுகிறோம் என்றால் அவருடைய பசி தீர வேண்டும் என்பது ஒன்றே நமது நோக்கமாக இருக்க வேண்டும். அவர் கூடவே நாமும் உட்கார்ந்து சாப்பிட்டு அதை படம் பிடித்து பத்திரிகையில் போட வேண்டும் என்பது நோக்கமாக இருக்கக்கூடாது. தர்மம் பண்ணுகிறவர்களுக்கு கர்வம் இருக்கக்கூடாது என்கின்ற கருத்தை புராணங்களே வலியுறுத்துகின்றன. நாம் கேள்விப்பட்ட கதை ஒன்று. தர்மரை பற்றி நமக்கு தெரியும். அவர் ஏழை எளியவர்கள் பேரில் இரக்கம் கொண்டவர், தாராளமாக தர்மம் செய்கிறவர். அப்பேற்பட்ட தர்மருக்கே ஒரு சமயம் தன் ஈகை குணத்தை பற்றி லேசாக கர்வம் உண்டாயிற்றாம். கிருஷ்ணர் அதை புரிந்து கொண்டார். சரி, இவரை இப்படியே விட்டுவிடக்கூடாது, கொஞ்சம் திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தார். ஒரு நாள் தர்மரை தேடி வந்தார். அவரை பார்த்தார். வாயன் இப்படி, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் என்று வழக்கம் போல கூப்பிட்டார். தர்மரும் உடனே புறப்பட்டார். இருவரும் சேர்ந்து போய்கொண்டே இருந்தார்கள். அப்படியே போய் கடைசியாக பாதாள லோகத்துக்கு போய்விட்டார்கள். அப்போது அந்த பாதாள லோகத்தை மகாபலி சக்கரவர்த்தி ஆட்சி செய்து கொண்டிருந்தார். மகாபலி தான தர்மம் பண்ணுவதிலேயே ரொம்ப பெரியவர். அவரிடமிருந்த விருந்தோம்பல் பண்பை எல்லா உலகமும் பாராட்டி கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் தர்மரும் கிருஷ்ணரும் அங்கே ஒரு தெரு வழியாக நடந்து போய் கொண்டிருந்தார்கள். தர்மர் ஒரு வீட்டுக்கு போய் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்க என்று கேட்டார். அந்த வீட்டுக்கார அம்மா உடனே ஒரு தங்க கிண்ணத்திலே தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கிறார். தர்மர் தண்ணீரை வாங்கி குடித்தார். குடித்துவிட்டு வெறும் கிண்ணத்தை திருப்பி கொடுத்தார். அதை அந்த அம்மாள் திரும்ப பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். ஐயா, எங்கள் நாட்டிலே ஒரு தடவை கொடுப்பதை திரும்பி வாங்குகிற பழக்கம் இல்லை. அது மட்டுமில்லை, ஒரு தடவை உபயோகித்ததை அது தங்கமாக இருந்தாலும் தூக்கி எறிந்து விடுவோம். தர்மருக்கு இது வியப்பாக இருந்தது. அந்த நாட்டு மக்களின் செல்வ செழிப்பை புரிந்து கொண்டார். அதன் பிறகு தர்மரும் கிருஷ்ணரும் புறப்பட்டு நேராக மகாபலி மன்னரின் அரண்மனைக்கு போனார்கள். மன்னரிடம் தர்மரை அறிமுகப்படுத்தினார் கிருஷ்ணர். இன்றைக்கு தர்மபுத்திரரை தங்களின் ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். அவர் தான தர்மங்கள் செய்வதில் மிகவும் புகழ் பெற்றவர். ஒவ்வொரு நாளும் இவர் 500 பேருக்கு அன்னதானம் செய்கிறார். அதை கேட்டதும் மகாபலி என்ன பண்ணினார் தெரியுமா? உடனே தன்னுடைய 2 காதுகளையும் கைகளால் புத்தி கொண்டார். நீங்கள் சொல்லுகின்ற அந்த செய்தி என் காதிலே விழ வேண்டாம். என்கிட்டே அதை சொல்லாதீர்கள். அப்படிப்பட்ட ஒருத்தரை பற்றி நான் கேட்டுக்கொண்டிருக்க தயாராக இல்லை. இங்கே என் ராஜ்யத்தில் நான் தானம் கொடுப்பதற்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறேன். அதை வாங்கிக் கொள்வதற்கு ஒருத்தர் கூட கிடைக்கவில்லை. அந்த நிலையிலே யாரும் இங்கே இல்லை. ஆனால் நீங்களோ தர்மர் தினம் 500 பேருக்கு அன்னதானம் பண்ணுவதாக சொல்கிறீங்க. அப்படின்னா அவரோட ராஜ்யத்தில் லட்சக்கணக்கான ஏழைகள் இருக்கிறதா அர்த்தம். அதிலிருந்தே அவர் எப்படி ஆட்சி புரிகிறாருன்னு நல்லா விளங்குது. அப்படிப்பட்ட ஒருத்தரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயாராக இல்லை. இதை கேட்டதும் தர்மருக்கு வெட்கமாகி போய்விட்டது. தலை குனிந்தார். அங்கே இருந்து கர்வமும் கீழே இறங்கி கொண்டது. இந்த கதை நமக்கு வழங்குகின்ற ஒரு நீதி, தர்மம் கர்வத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்மில் சிலர் பிள்ளைகளுக்கு தர்மர் என்றே பெயர் வைப்பதுண்டு. அப்படியாவது தர்ம சிந்தனை வரட்டுமே என்பதற்காக. ஒரு பெரியவருக்கு 5 பிள்ளைகள். 5 பேருக்கும் பஞ்சபாண்டவர்கள் பெயர்களையே வைத்தார்கள். அவர்கள் மாதிரியே வாழ வேண்டும் என்பதற்காக. ரொம்ப நாள் கழித்து அந்த பெரியவரை கடைத்தெருவிலே பார்த்த ஒருத்தர் கேட்டார், என்ன பெரியவரே, உங்கள் பிள்ளைங்களெல்லாம் இப்போ எப்படி இருக்காங்க? பஞ்சபாண்டவர்கள் பேரை அவர்களுக்கு வச்சேன்,
பேருக்கு தகுந்த மாதிரியே இருக்காங்க. அப்படியா? ஆமாம், சொத்து பூராவையும் சூதாட்டத்திலே விட்டுட்டாங்க.